உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஒன்றியம் கிருஷ்ணாபுரம் காவல் நிலையத்திற்குட்பட்ட நாகசமுத்திரம் கிராமத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து சுவர் விளம்பரத்தை அப்பகுதியில் உள்ள ஆற்றுப்பால பகுதியில் கடந்த 1ஆம் தேதி எழுதியுள்ளனர். இதனை அப்பகுதியைச் சேர்ந்த சாதி வெறியர்கள் அளித்துள்ளனர். இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீண்டும் விளம்பரத்தை எழுத முற்பட்ட போது அங்கு வந்த சாதி வெறியர்கள் இங்கு யாரும் விளம்பரம் எழுதக்கூடாது என சாதி பெயரை கூறி இழிவாக பேசியுள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணாபுரம் காவல் நிலையத்தில் தருமபுரி தொகுதி செயலாளர் சமத்துவன், மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி, மாவட்ட அமைப்பாளர் கரிகாலன், நல்லம்பள்ளி ஒன்றிய செயலாளர் பொன் சுரேஷ், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் பிரகாஷ், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட செயலாளர் அன்பரசன், அருள்குமார், முன்னாள் ராணுவ வீரர் தமிழரசன், சிவக்குமார், சங்கர், அருண்குமார், காளிதாஸ் உள்ளிட்டோர் மனு அளித்தனர். எங்களுடைய எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி அவருடைய மதுவிலக்கு மாநாட்டிற்காக நாகசமுத்திர காலனியைச் சேர்ந்த எங்கள் ஊரின் சார்பாக நாங்கள் விளம்பரம் ஒன்று செய்தோம். விளம்பரம் செய்ததை எங்கள் ஊரின் பக்கத்து ஊரைச் சேர்ந்த வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் நாங்கள் எழுதிய விளம்பரத்தை சுமார் இரவு 8 மணி அளவில் அதை அழித்து விட்டார்கள். நாங்கள் அப்பொழுதே காவல்துறை கிருஷ்ணாபுரம் காவல்துறைக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்க நாங்கள் இருந்தோம். அப்பொழுது சில காலதாமதம் ஆகிவிட்டது. அதற்காக எங்களுடைய மண்டல செயலாளர் அண்ணன் மின்னல் சக்தி அவர்களையும் எங்களுடைய பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் குண்டு சக்தி அவர்களையும் அண்ணன் ஒன்றிய செயலாளர் நல்லம்பள்ளி ஒன்றிய செயலாளர் சுரேஷ் அவர்களின் மூலமாக எங்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் கிருஷ்ணாபுரம் காவல் நாங்கள் அழுத்தம் கொடுத்ததை நாங்கள் கிருஷ்ணாபுரத்தினுடைய காவல் நிலைய அதிகாரிகள் அவர்கள் நாங்கள் அவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உறுதி கூறியிருக்கிறார்கள். உங்கள் பேர்? என்னுடைய பேர் சிவகுமார். என்ன ஊர்? நான் நாகசமுத்திரம். வரும் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுவதையொட்டி கடலூர் மாவட்டம் தச்சக்காடு கிராமத்தில் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளரும் துணை மேயருமான தாமரை செல்வம் மற்றும் முன்னாள் கடலூர் மாவட்ட செயலாளர் பால அறவாழி ஆகியோர் தலைமையில் மகளிரிடம் பிரச்சாரம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் பாலமுருகன், மாநில துணை செயலாளர் பாஸ்கர், அருண், சிலம்பரசன் மற்றும் மகளிர் அணியினர் ஜெயந்தி, ராஜேஸ்வரி, சரஸ்வதி, பாப்பா, இந்திராணி, ஆதிலட்சுமி, வத்சலா மற்றும் வரதராஜன், சின்னதுரை, கண்ணதாசன், கபிலரசன், தமிழரசன், வெங்கடேசன், செந்தூரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுவதையொட்டி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளரும் கடலூர் மாநகராட்சி துணை மேயருமான தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக
முன்னாள் கடலூர் மாவட்ட செயலாளரும் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளருமான பால அறவாழி மற்றும் மாநில துணை செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன், குறிஞ்சிப்பாடி மைய ஒன்றிய துணை செயலாளர்கள் அருண் பிரசாத், வீரபாபு, ஜானகிராமன், சிறுத்தை சேகர், குறிஞ்சிப்பாடி நகர அமைப்பாளர் அருண் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் குறிஞ்சிப்பாடி மைய ஒன்றியத்தின் சார்பிலும் குறிஞ்சிப்பாடி நகரத்தின் சார்பிலும் ஒரு முகாமிற்கு 2 வாகனத்தில் மகளிரை மாநாட்டிற்கு அழைத்து செல்வது என்று முடிவெடுக்கப்பட்டது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ரவுண்டானா பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சங்கத்தமிழ் சரவணன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பழனிசாமி, சுரா, ரஜினி, தவமணி, திருமால், கோவிந்தன், கோகுல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். சாதி ஒழிப்பு போராளி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவருடைய ஆணைக்கிணங்க பகுத்தறிவு பகலவன் அவர்களை போற்றுகிற வகையில், அவருடைய புகழை பறைசாற்றுகிற வகையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிற வகையில் இத்தகைய அவருக்கு மலர் மாலை அணிவித்து வீர வணக்கமிட்ட அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். அறிவை தடுப்போரை, மானம் கெடுப்போரை வேரோடு பெயர்க்க வந்த எங்கள் ஈரோட்டு கடற்பாறை புரட்சியாளர் ஐயா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வீர வணக்கமிட்டு மலரஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை முன்னின்று ஒருங்கிணைத்த ஊத்தங்கரை நகரத்தினுடைய தீவிர களப்போராளி அன்பு தம்பி சுரா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கெடுத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பெருமாள்நாயக்கன்பட்டி தொழிலதிபர் அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கும், இப்போது இந்த நிகழ்வில் திரளாக திரண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் தெற்கு மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே மடத்துக்குளத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநாடு ஒருங்கிணைப்பாளரும் ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளருமான சிறுத்தை வள்ளுவன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநாட்டில் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பில் 1000க்கும் மேற்பட்ட மகளிர்களை அழைத்து சென்று மாநாட்டை வெற்றி பெற செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு திருப்பூர் மண்டல துணை செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் பட்டு ரோஜா, பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பன் குமார், முன்னாள் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சக்தி, மாநில நிர்வாகிகள் விடுதலை மணி, சிடிசி சத்தியமூர்த்தி, மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன்னீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக கள்ளக்குறிச்சியில் நடைபெறுகின்றது. அதை முன்னிட்டு திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது. மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றோம். பெரும் அளவிலே ஆயிரக்கணக்கான மகளிரை திரட்டி அந்த மாநாட்டிலே பங்கு பெறுவது, ஊர் ஊராக கிராமம் கிராமமாக மதுவால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் போதைப் பொருட்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் விழிப்புணர்வாக மடத்துக்குளம் தொகுதி சட்டமன்ற தொகுதியிலும் உடுமலை சட்டமன்ற தொகுதியிலும் கிராமம் கிராமமாக பிரச்சாரத்தை ஒன்றிய நகர தொகுதி நிர்வாகிகள் மூலமாக மக்களிடத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இந்த மாவட்ட செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றோம்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றிய செயற்குழு கலந்தாலோசனை கூட்டம் தாப்பலூர் ஒன்றிய செயலாளர்கள் தங்கராசு மற்றும் பெரியசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநாடு ஒருங்கிணைப்பாளர்கள் செங்கோலன், தனக்குடி ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டு விளக்க உரையாற்றினர். மேலும் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரா கதிர்வல்லவன், ஜெயங்கொண்டம் தொகுதி செயலாளர் இலக்கியதாசன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை திருச்சி மண்டல பொறுப்பாளர் CP ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் அதிக அளவில் பெண்களை மாநாட்டிற்கு அழைத்து செல்வது எனவும் தாப்பலூர் ஒன்றியம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட வாகனத்தில் மாநாட்டிற்கு செல்வது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் பாலு, தமிழ்மணி, வேல்முருகன், வடிவேல், இளங்கோவன், சின்னப்பன், நகர செயலாளர் செல்வம், மகளிர் அணியைச் சேர்ந்த பாப்பாத்தி, மகேஸ்வரி, சங்கீதா, பரிமளா, பிருந்தா, தலித், செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் அணி மாநாட்டிற்கு தாப்பலூர் ஒன்றியத்தின் சார்பாக இன்று ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வீர செங்கோலன், தனக்கோடி உள்ளிட்ட மூத்த முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் பங்கேற்று பெருதிரளாக பெண்களை அழைத்து செல்வதென இந்த கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் அனைத்து முகாம்களிலிருந்தும் பெண்களை அழைத்து செல்வதெனவும், புதிய மகளிர் அணியை கட்டி அனைத்து முகாம்களிலிருந்தும் பொறுப்பாளர்களை தேர்வு செய்வதென்றும் ஒருமனதாக இந்த கூட்டம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் பெரு திரளாக மக்களை திரட்டி வலுவாக தமிழகத்தில் படிப்படியாக மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி மாபெரும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாநாடு வெற்றியடைய தாப்பலூர் ஒன்றியத்தின் சார்பாக பெருதிரளாக கலந்து கொள்வோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த ஒன்றிய நகர செயற்குழு கூட்டம் விக்கிரவாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநாடு ஒருங்கிணைப்பாளர்கள் மாநில அமைப்பு செயலாளர் கவிஞர் இளமாறன், செல்லத்துறை, பேராசிரியர் கல்பனா, வழக்கறிஞர் பிருந்தா, தொகுதி செயலாளர் காணி வல்லவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் விக்கிரவாண்டி ஒன்றிய நகரங்களில் இருந்து 100 வாகனங்களில் ஏராளமான பெண்கள் ஒரே சீருடையில் சென்று மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் வெற்றிவேந்தன், தங்க ஜெயச்சந்திரன், நகர செயலாளர் சந்தர், வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் அசோக்குமார், தொண்டரணி கிட்டு, விசிக கவுன்சிலர் ஏகாம்பரம், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு வெங்கடேச பெருமாள், சங்கர், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சுரேஷ், ஞானவேல், தமிழ் மாறன், மணிகண்டன் நமச்சிவாயம், வணிகரணி விஜய் வலவன், மகளிரணி மாவட்ட துணை செயலாளர்கள் விமலா, தமிழ் செல்வி, மாவட்ட பொருளாளர் சிவசத்யா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து மதுரை கிழக்கு மாவட்டம் தெற்கு ஒன்றியம் கருப்பாயி ஊரணி பேருந்து நிறுத்தம் அருகில் ஒழிப்பு தருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மஸ்தான்பட்டி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்து பாண்டியன், பஞ்சமி நிலமீட்பு இயக்கம் மாநில செயலாளர் மேலூர் சசி, கிழக்கு மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன், செல்லப்பாண்டி, கல்யாண், ஈழவளவன், குமார் வளவன், விடுதலை புலியம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பேரணி நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மதுவுக்கு எதிராக பதாகைகள் ஏந்தி கலந்து கொண்டனர். தாலுகா அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியானது பேருந்து நிலையத்தில் முடிந்தது. இதனை அடுத்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீர
வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த பேரணியில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அம்பேத், தொகுதி துணை செயலாளர் லெனிட், மகளிர் அணி மாநில துணை செயலாளர் பவளக்குடி, நகர செயலாளர் வசந்தன், நகர பொருளாளர் தீன் தமிழன், துணை செயலாளர் கோவிந்தன், வழக்கறிஞர் கனகவேல், ஒன்றிய பொருளாளர்கள் கார் முகிலன், பரந்தாமன், ஒன்றிய துணை செயலாளர்கள் அருமை லவாடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். தீமலை கிழக்கு மாவட்டம் வந்தவாசி ஒன்றியம் வெள்ளியம்பாக்கம் கிராமத்தில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி மகளிர் அணி சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர் அசுர வடிவேல் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டில் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சிறப்புரையாற்றினார். இதில் வந்தவாசி நகர செயலாளர் இனியவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் இளஞ்சிறுத்தை தொகுதி செயலாளர் அன்பரசு, வந்தவாசி மைய ஒன்றிய செயலாளர் ரஞ்சித், வந்தவாசி நகர துணை செயலாளர் இருதயராஜ், வழக்கறிஞர் வசீகரன், சுதா மீனாட்சி, ஜீவா, அஞ்சலை, லோகநாயகி, ரேணுகா, புனிதா, அப்புதம், சங்கீதா, கலைவாணி, முத்துலட்சுமி, ஏகவல்லி, ஜெயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவீரன் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனாரின் நினைவு நாளை ஒட்டி மதுரை வடக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புதூர் பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவப் படத்திற்கு மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் என்ற சுடர்மொழி தலைமையில் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் பகுதி செயலாளர் பிரபாகரன், மூத்த வழக்கறிஞர் அன்பழகன், அருள் ஜோசப், அகரன், டிபிஐ முத்து, பரமசிவன், தென்னிவளவன், மரியதங்கம், யாகுளமேரி, ராணி, சிறுத்தை பாண்டியம்மாள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதூர் முகாம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து சென்னை அண்ணா நகர் பிபி கார்டன் அஞ்சிக்கரை பிரதான சாலையில் உள்ள தனியார் மஹாலில் மாவட்ட செயற்குழு கூட்டம் மைய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி, கூகா கதிர் நிலவன், மங்கையர் கரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள் அண்ணாநகர் ஷீஜா, சே நாகவள்ளி, மா செல்வம் பால், கால் லலிதா, பூ விஜயா, வே ஜெயலட்சுமி மற்றும் ரா செல்வம், அம்பேத் பிரசாந்த், நித்யகுமார், மாசை ஏழுமலை, தமிழ்வேந்தன், கோகல் விஜி, ஆயிரம் விளக்கு மணி, ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி, இளநீர் அண்ணாமலை மற்றும் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு வருகிற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மேன்மிகு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அதற்கான மாநாட்டு பணிகளை முன்னெடுப்பதற்கென ஒருங்கிணைந்த மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பு குழுக்களை ஏற்படுத்தி அந்த ஒருங்கிணைப்பு குழுக்கள் மூலம் அந்தந்த கட்சி மாவட்டங்களில் மாநாட்டு பணிகளை முன்னெடுப்பதற்கான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மைய சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய செயற்குழு மாவட்ட செயலாளர் தோழர் வேலுமணி அவருடைய தலைமையில் நடைபெற்றிருக்கிறது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து தென்காசி தெற்கு மாவட்டம் தென்காசி ஒன்றியம் கோட்டாங்குளம் மற்றும் வல்லம் பகுதியில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்த தெருமுனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களும் மாநாட்டிற்கு வருவதாக உறுதியளித்தனர். இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பண்புலி செல்வம், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், தென்காசி ஒன்றிய செயலாளர் கமல்துறை அரசு, கொட்டாக்குளம் முகாம் செயலாளர் செல்லத்துறை, மேலிட பொறுப்பாளர் சஜன்பராஜ் மற்றும் துணை செயலாளர் முத்துசெல்வம், முகாம் பொருளாளர் பால்ராஜ், மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் கார்த்திக், வல்லம் முகாம் செயலாளர் ராஜா, சதீஷ், மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி மதுரை தல்லாக்குளம் அவுட் போஸ்ட் பகுதியில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் கு.க. பாவலன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் மற்றும் வழக்கறிஞர் அன்பழகன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். தமிழர் தலைமையிலே சமூக நீதி போராடி தமிழர் தலைமையிலே சமூக நீதி காவலராம் தந்தை பெரியாருக்கு நாடு முழுவதும் புகழஞ்சலி வீர வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த ஒன்றிய செயற்குழு கூட்டம் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியம் மண்டைவாய் அகரம் கிராமத்தில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் மயிலாவளவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநாடு மேலிட பொறுப்பாளர் கவிஞர் இளமாறன், பேராசிரியர் கல்பனா பொன்னிவளவன், வடகிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மலைச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் நாவரசு, ஒன்றிய துணை செயலாளர்கள் கூனிமேடு ஏழுமலை, ஆட்சிக்காடு முருகன், ஜீவரத்தினம் மற்றும் நிர்வாகிகள் சத்தியசீலன், ஜீத், இளந்தமிழன், கோபு, மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனாரின் நிறைவு நாளை ஒட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மறைமலை நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவப் படத்திற்கு வெங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் மணிமாறன், கடம்பூர் அருள், அன்பழகன், குட்டி சிவா, தடாபடி, அரவிந்த், கருநீலம், சுதாகர், நாராயணன், கொண்டமங்கலம் குருநாதன், கிருஷ்பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை ஒட்டி திருப்பூர் கிழக்கு மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி சென்னிமலை ஒன்றியம் மற்றும் நகர விடுதலை சிறுத்தைகள் சார்பாக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் இளஞ்சுடர் சி. ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்கான விளம்பர பதாகைகள், சுவரொட்டிகள், துண்டு அறிக்கைகள் வழங்குவது எனவும் 5 வாகனங்களில் மாநாட்டிற்கு செல்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஜான் நாக்ஸ், சென்னிமலை நகர செயலாளர் சதீஷ்குமார், சென்னிமலை ஒன்றிய செயலாளர் மதியழகன், ஒன்றிய பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி, நகர பொருளாளர் நவீன், செய்தி தொடர்பாளர் சாமுவேல், திருவள்ளுவர் நகர் முகாம் செயலாளர் குருநாதன், கொளக்காடு முகாம் செயலாளர் ராமசாமி, பொறியாளர் அருண் சாரதி மற்றும் மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் தமிழ் செல்வி, மாவட்ட துணை செயலாளர் காந்திபதி, சென்னிமலை மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் ரத்னா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெரியார் புகழ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தலைவர் வாழ்கவே, வாழ்க வாழ்க
வாழ்கவே பெண்ணுரிமை போராளி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே சமூக நீதி போராளி வாழ்கவே கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்கான ஒன்றிய செயற்குழு கூட்டம் விழுப்புரம் மேற்கு மாவட்டம் திருக்கோவிலூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ஆவியூர் சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநாடு மேலிட பொறுப்பாளர் சேரன், விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர விடுதலை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்கு பெரும் அளவில் மகளிர்களை அழைத்து செல்வது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநில துணை செயலாளர் கோட்டமருது தமிழ் நிலவன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் வெற்றிவேல், அலக்கம்மாள், அமுதா, செந்தில், அண்ணாதுரை, ரவி, சிவராஜ், சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து கடலூர் மாநகர் மாவட்டம் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் தெருமுனை கூட்டம் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நித்யா தலைமையிலும் மகளிரணி மாவட்ட பொருளாளர் ராஜலட்சுமி, சங்கர்தாஸ் ஆகியோர் முன்னிலையிலும் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து மாநாடு ஒருங்கிணைப்பாளரும் மண்டல துணை செயலாளருமான பரசு முருகையன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் ஒருங்கிணைப்பாளர்கள் வெண்ணிலவன், சரிதா மற்றும் ஸ்ரீதர், பாலா, புதியவன், செங்கதிர், கோபால், பிரபாகரன், கல்யாணி, தனவதி, அனுஷ்யா, சபீனா, கமலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் தலித் செல்வேந்தன் ஏற்பாட்டில் கடலூர் மாவட்டம் கங்கனாங்குப்பத்தில் திருமாபைலகம் மற்றும் முற்போக்கு மாணவர் கழக அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளரும் மாநகராட்சியின் துணை மேயருமான தாமரை செல்வன் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் வடக்கு ஒன்றிய பொருளாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான சம்பத், ஒன்றிய செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அரைப்புடை நம்பி, கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் மு. செந்தில், முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் ஸ்ரீதர், கடலூர் மாநகராட்சியின் 4வது வார்டு கவுன்சிலர் வழக்கறிஞர் சரிதா, அறிவொளி தமிழரசன் மற்றும் முகாம் செயலாளர் தேவராஜ், முகாம் பொருளாளர் ரஞ்சித், முகாம் துணை செயலாளர் தலித், பிரேம், விமல், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் கடவூர் வட்டம் காணியாளம்பட்டியில் SKM பேக்கரியில் கடந்த செப்டம்பர் 8, 2024 அன்று இரவு 8 மணியளவில் வேப்பங்குடியைச் சேர்ந்த பட்டியல் சமூக இளைஞர்களுக்கும் பாப்பனம்பட்டி பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்களுக்கும் இடையே பிரச்சினைகள் ஏற்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. அதனையடுத்து பட்டியல் சமூக இளைஞர்கள் மீது மட்டும் காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து கைது செய்த தொடர்பாகவும், மாற்று சமூக இளைஞர்கள் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் சமூக வலைதளங்களில் செய்தி பரப்பி வருவதை கண்டறிந்து கைது செய்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்திடுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் புகார் மனு அளித்தனர். இந்நிகழ்வில் கிருஷ்ணாபுரம் ஒன்றிய செயலாளர் போ. மகாமுனி, கடவூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவசக்தி, மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ், நகவரம் பழனிவேல், ரங்கசாமி, வேப்பங்குடி கோபி, வெள்ளாளப்பட்டி முருகேசன், முற்போக்கு மாணவர் கழக நகர அமைப்பாளர் பிரித்திக் மற்றும் வேப்பங்குடி ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் காணியாளம்பட்டியில் கடந்த 8ஆம் தேதி அடிதடி மோதல் ஏற்பட்டது. அதில் குறிப்பாக கரூர் மாவட்ட காவல்துறை பட்டியலில் இளைஞர் வேப்பங்குடி பகுதியை சார்ந்த இளைஞர்கள் மீது மட்டும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 15 பேர்த்து மேலே ஒரு 7 பிரிவு மீது வழக்கு பண்ணியிருக்காங்க. இன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடமும் அந்த பிசி தரப்பு மக்கள் இதுக்கு முதல் காரணமாக இருந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது, அந்த இளைஞர்கள் மீதும் அந்த மோதலுக்கு துணை போன தூண்டுதலான அந்த பேக்கரி PSK உரிமையாளர் பேக்கரி மற்றும் அந்த பகுதியினுடைய இளைஞர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்றைக்கி SP சாரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆகையா மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த CCTV ஃபுட்டேஜை முழு விசாரணை ஆய்வு செஞ்சு
அந்த எதிர்த்தரப்பு நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக கரூர் கிழக்கு மாவட்ட சார்பாக கேட்டுக்கிறோம். என்ன சம்பவம் நடந்துச்சு அன்னைக்கு? இது வந்து ஒரு சாதாரண ஒரு ரேஸ் பிரச்சனை. அது ஒரு சின்ன ஒரு சாதி ரீதியாக மோட்டிவ் காரணம் காட்டிக்கிட்டு தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் மீது தாக்குனதன் விளைவு தான் இது பெரிய விஸ்வரூபம். இதுக்கு வந்து அந்த பகுதி சாதி இளைஞர்கள் சாதி மோதல் தூண்டுற விதமாக மிகப்பெரிய கலவரம், சாதி கலவரம் ஏற்படுற சூழல் ஏற்பட்டிருக்கு. இன்று கூட அன்றைக்கி இந்த பகுதி தரகம்பட்டியில் ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், கடையடை போராட்டம் நடத்தியிருக்காங்க. நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கேட்குற ஒரே கோரிக்கை வந்து இருதரப்பு மக்களும் அமைதி நிலணும், அமைதியான சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மோதலை உருவாகுவதற்கு காவல்துறை துணை போகக்கூடாது. இது இருதரப்பு மக்களையும் கூட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்கள் மத்தியில் நல்லிணத்தை உருவாக்கணும்னு விடுதலை சார்பாக கேட்டுக்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,